ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த புக்கோட சம்மரியை பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க் அண்ட் ஹவுஸில் எழுதிய த சைக்காலஜி ஆஃப் மணி. இதில் உங்களுக்கும் உங்கள் பணத்துக்கும் இருக்க உறவை பலப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு ஸ்மார்ட்டான ஃபினான்சியல் டிசிஷன் எடுக்கிறது தான். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் இவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு மிஷின் மாதிரி எல்லா நேரங்களிலும் யோசித்து வேலை பார்க்குறதுக்கு நாம் யாரும் பேங்க் இல்லை. ஆனால் உங்கள் மூளையை சரியான முறையில் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களால் நல்ல முடிவு எடுக்க முடியும். அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, தியரி இஸ் நாட் ரியாலிட்டி. என்னதான் 2 வருஷமாக ஆன்லைன் கிளாஸில் வெறும் தியரியாக படிச்சுக்கிட்டு இருந்தாலுமே நேரில் கிளாஸ் அட்டன் பண்ணுற அனுபவமே தனிதான். அதில் தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு புரிஞ்சு தெரிஞ்சுப்பீங்க. என்னதான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கன்சியூமரை பற்றி முழுசாக புரிஞ்சு தெரிஞ்சு ஒரு அறிவாளியாக இருந்தாலுமே முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணாமல் பெருசாக அதில் அனுபவப்படாமல் இருந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்ட தியரி மட்டும் உதவாது. எக்ஸாம்பிளுக்கு, ஷேர் மார்க்கெட் 13% சரிவில் போய்கிட்டு இருந்ததுன்னா அந்த சமயத்தில் ஈடுபட்ட விற்பனையாளர்கள் நீங்கள் முட்டாளுன்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அந்த சரிவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன ட்விஸ்ட்டு வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு அனுபவம் கிடைக்கும். செகண்டு, லக் அண்ட் ரிஸ்க். ஸ்மார்ட்டாக முடிவு எடுக்கிறது மட்டும் நீங்கள் பணம் சம்பாதிச்சிருவீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிடாது. சில நேரங்களில் என்னதான் யோசித்து முடிவெடுத்தாலுமே அதில் கெட்ட விளைவுகளும் வரலாம். அவ்வளோ ஏன், ஃப்ளோவில் எடுத்த முடிவுகளும் சில நேரத்தில் நல்ல ரிசல்ட்டை தரலாம். ஸோ இந்த லக்கையும் ரிசல்ட்டையும் சரியாக பேலன்ஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய செயல் 2. முதல்ல உங்கள் சுற்றி இருக்கிற மக்களை கூர்ந்து பாருங்கள். அதில் லக்கு மூலமாக மேலே வந்திருப்பாங்க, எடுக்கக்கூடாத ரிஸ்க்குகளையும் எடுத்து மேலே வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்தை பண்ணாமல் இந்த மாதிரி எல்லா ரிசல்ட்டுகளையும் பாருங்கள். தேர்டு, லெசன் ஃப்ரம் வாரன் பஃபெட். நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன் வாரன் பஃபெட் தன்னோட சொத்துக்களை முக்காவாசியை தன்னோட 50வது பர்த்டே வந்த பிறகு 60 வயசு ஆன பிறகு தான் சம்பாதிச்சாரு. இதை நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தர் வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னொருத்தரோட வளர்ச்சியை விட வித்தியாசமானது. அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவது ஸ்மார்ட்டான மூவ் இல்லை. ஸோ எப்போவுமே உங்களை விட அதிக பணம் வச்சிருக்கவங்க எப்போவுமே ஒரு ஆள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரியே மாறணும்னு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறது தான் தப்பு. ஃபோர்த்து, கெட்டிங் மணி வெர்சஸ் கீப்பிங் மணி. பணம் சம்பாதிக்கிறதும் அப்படி சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதும் ரெண்டும் வித்தியாசமான ப்ராசஸ். இப்போது நாம் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா நாம் நிறைய ரிஸ்க் எடுக்கணும். எல்லாத்தையும் பாசிட்டிவாக நினச்சி உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். ஆனால் இதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அவ்வளோ ஈஸியாக யோசிக்காமல் ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்படி பண்ணினீங்கன்னா எப்போ வேணாலும் அந்த நிரந்தரம் இல்லாத பணம் உங்களை விட்டு போயிடும். இந்த 2 விஷயத்தை சரியாக செய்ய 2 வித்தியாசமான திறன்கள் தேவைப்படும், அதாவது ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஒன்று ரிஸ்க் எடுக்கிறது, இன்னொன்று எப்போ ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். ஃபிஃப்த்து, லாங் டேஸ். நாம் 99% நாட்களில் எடுக்கிற முதலீடு முடிவுகள் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் மார்க்கெட்டில் பெரிய ட்விஸ்ட் வரப்போகிற அந்த பிக் டேயில் நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான் லாபத்தை நோக்கி வழிநடத்தும். சிக்ஸ்த்து, ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெல்த். என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலுமே நமக்கு இருக்க போகிற பெரிய வெல்த் நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயத்தை செய்கிற ஃப்ளெக்சிபிலிட்டியும் நாம் வேலையில் நமக்கு இருக்க கண்ட்ரோலும் தான். ஸோ வரப்போகிற கொஞ்சம் லாபத்துக்காக உங்களுக்கான நேரத்தை விட்டுவிட்டு அதிலேயே மூழ்கி கிடக்க வேண்டாம்.
இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னதான் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதித்து அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணினாலுமே கடைசியில் இருக்க போகிறது நீங்கள் அவங்க கூட செலவழித்த நேரம் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எது முக்கியமான வெல்த்தாக இருக்க தோணுதோ அதுக்கான நேரத்தை செலவிடுங்க. 7th, ஃபெராரிஸ் டோன்ட் ஜென்ரேட் ரெஸ்பெக்ட். இது ரொம்ப சிம்பிள் தான். கார் வச்சுக்கிட்டு பெரிய பங்களா வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய பணக்கார வாழ்க்கை அப்படிங்கிற மாயை உங்களை கண்டிப்பாக அந்த பணத்தை சம்பாதிக்க விடாது. உண்மையாக சொல்லப்போனால் எந்த ஒரு மனுஷன் என்னால் பணம் சம்பாதிக்க முடியும், எதுக்காக பணம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற தெளிவான குறிக்கோளோடு இருக்கானோ அவனுக்கு தான் மரியாதையும் புகழையும் கொடுக்கும். 8th, பீயிங் ரிச் வெர்சஸ் வெல்த்தி. நீங்கள் பணக்காரராக இருக்கிறதுக்கும் சொந்தமாக நிறைய சொத்துக்கள் வச்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பணக்காரராக இருக்கீங்கன்னா தற்போதைக்கு நிறையா வருமானமும் காசும் இருக்கும். அதை வச்சு வேறு தேவைகளையும் ஆசைகளையும் உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் இதுவே நிறைய சொத்துக்கள் வச்சிருக்க நபராக இருந்தீங்கன்னா உங்களால் எதிர்காலத்தில் வரப்போகிற தேவைகளையும் சரியாக பார்த்துக்க முடியும். மேலும் உங்கள் பொருளாதாரமும் நிலையாக இருக்கும். முக்கியமாக நான் இங்கே சொத்துன்னு சொன்னது வெறும் பணமும் நகையும் மட்டும் இல்லை, உங்களோட நேரமும் மன நிம்மதியும் நீங்கள் நினைக்கிறத பண்ணக்கூடிய சுதந்திரமும் இதில் அடங்கியிருக்கும். 9th, போர்ட்ஃபோலியோ. நம்மளில் நிறைய பேர் அதிக லாபம் கிடைக்குதுன்னு முன்ன பின்ன தெரியாத ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணிட்டு அதை எப்போ கையை விட்டு போயிடும்னு பயந்துட்டு முழிச்சிட்டு இருப்போம். ஆனால் சரியான தரமான விஷயத்தில் உங்கள் பணத்தையோ நேரத்தையோ இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா அது நைட்டில் நல்லா தூங்க வைக்கும், உங்களுக்கு நிலையான லாபத்தை கொடுக்கும். முக்கியமாக உங்கள் வாழ்க்கைக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களை வாழ விடும். 10th, டிஃபிகல்ட்டி டு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங். நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்போ உங்களால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். கூடவே கரெக்டான நேரத்தில் கல்யாணம் நடந்து உங்களுக்காண்டி ஒரு ஃபேமிலி ஒன்று வரும்னு யோசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீண்ட காலத்துக்கு நீங்கள் போடுற பிளான் எல்லாமே சரியாக நடக்கும்னு சொல்ல முடியாது. இதுக்கு பொருளாதாரமும் விதிவிலக்கு அல்ல. இப்போ நீங்கள் பிஸ்னஸ்க்காக முதலீடு போடணும்னு நினைக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நிலமும் நகையும் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணலாம். இந்த மாதிரி மனுஷனோட மனசும் இன்ட்ரெஸ்ட்டும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இனிமேல் நீண்ட காலத்துக்கு பிளான் போட நினைச்சிங்கன்னா அப்போ இதெல்லாம் யோசித்து முடிவெடுங்க. 11th, இன்வெஸ்ட்மெண்ட் ரிசல்ட்டு. கடைசியில் சொல்லணும்னா நமக்கு நல்லதாக தோணுத டிசிஷன் எல்லாமே எல்லா சமயமும் லாஜிக்கலாக இருக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நாம் எல்லாருமே எமோஷனால் உருவான ஒரு உயிரினம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வு ரீதியான தேவைகள் இருக்குது. இதுதான் லாபம்னு நினச்ச விஷயம் மற்றவங்களுக்கு பெருசாக இல்லாமல் இருக்கலாம். அதே சமயம் மற்றவங்க இதுதான் நமக்கு பிடிக்கும்னு இன்வெஸ்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு ஆடம்பரமாக கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் கடைசியில் அந்த உருவ அமைப்பில் நம்ம போட்ட முதலீடும் அதில் வர லாபமும் நமக்கு மன நிறைவை கொடுக்க போகிறது இல்லை. அதுக்கு பின்னாடி அதை பிரித்து நீங்கள் போட்ட உணர்வு ரீதியான முதலீடு தான் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சுமி எஜுகேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.